அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சமூகவியல் அப்படிங்கிற இந்த தலைப்பில் நம்ம குடும்பம் கண்ணியமான குடும்பமாக இருக்கணும், ஒழுக்கமான குடும்பமாக இருக்கணும், நமக்கெல்லாம் அல்லாஹ் ஆரோக்கியத்தை தரணும் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி செய்ய வேண்டிய பரஸ்பர கடமைகளை செய்தால்தான் அந்த கண்ணியம் பாதுகாக்கப்படும், அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்து கிடைக்கும், ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 4 வாரங்களாக என்ன பார்த்தோம்னு சொன்னால் என்ன பார்த்தோம்? கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை 20 விஷயங்களை நான் பார்த்துருக்கிறோம். அப்போ 4 ஹுத்துபா அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய குறைஞ்சது 2 மணி நேரம், என்ன செஞ்சுக்கிறோம்? பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறானே. அதை பார்க்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது பிரகார அமல் செய்யணும் அப்படிங்கிறதான் ஹுத்துபாவுடைய நோக்கம் என்பதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளை செய்தாக வேண்டுமோ அதே மாதிரி மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளை கண்டிப்பாக செஞ்சாகணும் என்பதை என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்முடைய வீடுகள் எல்லாம் அமைதி இல்லமாக, நிம்மதி தரக்கூடிய இல்லங்களாக நம்முடைய இல்லங்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. திருமறை குர்ஆனில் சூரத்துன் நஹ்ல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 80வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களுடைய வீடுகளை சுகூனு தரக்கூடிய இடமாக, அமைதி தரக்கூடிய இடமாக நாம் உங்களுக்காக ஆக்கினோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நம்முடைய வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கனே? உள்ள போனாலே அல்லாஹ்வுடைய சுகூனு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய அமைதி கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். உங்க எல்லாருக்குமே தெரியும், அரபில வீட்டுக்கு 3 வார்த்தையை சொல்லுவாங்க. ஒன்னாவது தாருன், கேள்விப்பட்டிருக்கிறீல்ல? சில பேர் கூட வீட்டுக்கு பேர் வச்சிருப்பாங்க, தாரு சலாம் வச்சிருப்பாங்கல்ல. அப்ப தாருன் என்று சொன்னால் வீடு என்று பொருள். தாருன் என்பதற்கு வீடு என்று தமிழ்ல தர்ஜுமா செஞ்சாலே
நேரடி பொருள் என்ன என்று சொன்னால் சுத்தி சுத்தி வரக்கூடிய இடம். புரிஞ்சா? தார எதூரு, தார இந்த ரவுண்டானா இருக்கு பத்தியலா, ரவுண்டானாக்கு அரபில தவ்வாரா என்று சொல்வார்கள். ஏன் தவ்வாரா? ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தான் வெளியே வரணும். புரிஞ்சா? தார என்று சொன்னால் சுத்தினான், எதூரு என்று சொன்னால் சுத்துவான். தாருன் சுத்தி சுத்தி வரக்கூடிய இடம். எங்க போனாலும், கடைக்கு போனாலும், கம்பெனிக்கு போனாலும், ஆபீஸுக்கு போனாலும், எங்க போனாலும் கடைசியில் எங்கே வந்து சேர்த்துருவோம்? வீட்டுக்கு வந்து சேர்த்துருவோமே இல்லையா? அதனால அதுக்கு பேர் வந்து தார். புரிஞ்சா? ரெண்டாவது வீட்டுக்கு பேர் வந்து பைத்துன். தெரியும் உங்களுக்கு? பைத்துன்கிற வார்த்தைக்கு வீடு என்று தர்ஜுமா செய்தாலும் நேரடி பொருள் என்ன என்று சொன்னால் இரவு தங்கும் இடம். பைத்துக்கு என்ன அர்த்தம்? இரவு, இரவில் தங்கக்கூடிய இடமுக்கு அரபில பைத்துன் என்று சொல்வார்கள். ரூட்டு வேடு வந்து பாத்த எபீத்து பைத்துன். பாத்த என்று சொன்னால் இரவிலே தங்கினான், எபீத்து என்று சொன்னால் இரவிலே தங்குவான். பைத்துன் இரவில் தங்குதல், இரவில் தங்கக்கூடிய இடம் என்று பொருள். ஏன்? நம்ம வேலைகளுக்கு போய்விட்டு வேலைகளை முடிச்சிட்டு நைட்டுக்கு எங்க வந்து சேர்ந்துருவோம்? வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோமா இல்லையா? அப்ப இரவில் வேற இடத்துல போய் தூங்கினாலே அது நம்ம வீட்டை விட சொகுசு வீடா இருந்தாலே, நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் வந்து தூங்கினா தூக்கம் வருது பத்தியலா, சந்தோஷம் கிடைக்குது பத்தியலா, அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது. அதனால வீட்டுக்கு வந்து இரவில் நம்ம வீட்டிலேயே தங்குறனால அதுக்கு பேர் பைத்து. புரிஞ்சா? அந்த வீட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது, சகன் அல்லது மஸ்கன். புரிஞ்சா? ஒரே அர்த்தம் தான், சகன் அல்லது மஸ்கன் என்று குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப சகன் என்று சொன்னால் நிம்மதி தரக்கூடிய இல்லம், அமைதி தரக்கூடிய இல்லம், அல்லாஹ்வுடைய சுகூன், அல்லாஹ்வுடைய சகீனா இறங்கக்கூடிய இல்லம் என்பதற்கு அரபியில் சகன் என்று சொல்வார்கள். நம்ம வீடுகள் ஏன் சகன்? நம்ம வீடு தாரா மட்டும் இருக்கக்கூடாது, பைத்தா மட்டும் இருக்கக்கூடாது, கண்டிப்பா இதுவா இருக்கனே, சகனா இருக்கனே, மஸ்கனா இருக்கனே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் வீட்டை மஸ்கன் சகன் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, வீடு வந்து சுகூனா இருக்கணும்னு சொன்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது, ஷைத்தான் வரக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து வரனே, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரனே, அல்லாஹ்வுடைய சுக்கூன் வரனே என்று சொன்னால் அந்த வீட்டில் மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டால் தான் சண்டை சச்சரவு இல்லாம வீடு என்னவா இருக்கேன்? சக்கனாக அமைதி இல்லமாக இருக்கேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு வந்து கட்டுப்பட்டு ஆகணும். ஒண்ணுமில்ல, நம்ம நாடு, நாட்டுடைய சட்டம், நாட்டுடைய சட்டமே என்ன பேசுகிறது? இந்த நாடு அமைதியான நாடாக, தமிழ்நாடு அமைதி பூங்கா சொல்றாங்கல்ல. அப்ப அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் ஒருவருக்கு கட்டுப்பட வேண்டும். யார் யாருக்கு கட்டுப்படுவது? பொதுமக்களை பொறுத்தவரை அதிகாரிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் சட்டம் சொல்கிறார். அப்படித்தானே? பொதுமக்கள், ஒரு கலெக்டர் உத்தரவு போடுகிறார், ஒரு கமிஷனர் உத்தரவு போடுகிறார், அதிகாரிக்கு பொதுமக்கள் என்ன செய்யணும்? கட்டுப்படணும். அதே மாதிரி அதிகாரிகள் யாருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட வேண்டும். அரசாங்கம் உத்தரவிட்டு விட்டால் அதிகாரிகள் என்ன செய்யணும்? கட்டுப்படணும். அரசாங்கம் எதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட வேண்டும். நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டால் அரசாங்கம் என்ன செய்யணும்? பிரதமரே கட்டுப்படணும், முதலமைச்சரே கட்டுப்படணும், கவர்னரே கட்டுப்படணும், ஜனாதிபதியே கட்டுப்படணும். இதுதான் நம்முடைய நாட்டுடைய சட்டமாக இருக்கிறது. அப்ப ஒருத்தர் ஒருத்தருக்கு கட்டுப்பட்டாதான் இந்த நாடு வந்து அமைதியான நாடாக இருக்கு. பார்க்கிறோமா இல்லையா? கோர்ட்டு வந்து அநியாயமான தீர்ப்பு சொன்னாலே, பாரபட்சமான தீர்ப்பு சொன்னாலே, தப்பான தீர்ப்பு சொன்னாலே சட்ட பிரகாரம் கட்டுப்பட வேண்டும் இல்லையா? அதான சட்டம். பாபர் மசூதி வழக்கு, பாபர் மசூதியை பொறுத்தவரை அதை யாரு உடைச்சாங்க, எப்படி உடைத்தார்கள், அதுக்கு பிறகு என்னென்ன பண்ணாங்க, அந்த இடம், அந்த பள்ளிவாசல் யாருக்கு சொந்தம் என்பது உலகத்துக்கே தெரியும். உலகம் அறிந்த ஒரு வழக்கு, உலகம் அறிந்த ஒரு வழக்கில் இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு என்ன என்று சொன்னால் அந்த இடம், அந்த பள்ளிவாசல் யாருக்கு சொந்தமானது? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொந்தமானது. அங்கே கோயில் கட்டுங்க. அநியாயமான அக்கிரமமான தீர்ப்பு. இந்த அநியாயமான தீர்ப்பா இருந்தாலே
ஒரு வழி இல்லை, சட்டப்பிரகாரம் என்ன செய்யணும், கட்டுப்படுத்த ஆவனே. அப்படி கட்டுப்பட்டாதான் நாடு அமைதியா இருக்கேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எப்படி நாடு விஷயத்தில் கோர்ட்டுகளுக்கு நாம் கட்டுப்பட வேண்டுமோ, அதே மாதிரி வீட்டை பொறுத்தவரை வீட்டில் யாரு கட்டுப்படணும், கணவனுக்கு மனைவி கட்டுப்படணும். அப்பதான் வீடு அமைதியா இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக என் அருமை தாய்மார்களே, மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் என்பதை நான் சொல்லவில்லை. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்துன் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே சொர்க்கத்துக்குரிய பெண்களை பற்றி பேசுகிறான், இறையச்சமுள்ள பெண்களை பற்றி பேசுகிறான். அந்த சொர்க்கத்துக்குரிய பெண்களை பற்றி பேசுகிற போது அதிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிலல்லாஹ். சொர்க்கத்துக்குரிய பெண்கள் யார் என்று சொன்னால், அவர்களுடைய முதல் தகுதி, முதல் பண்பு என்ன என்று சொன்னால், கானிதாத்துன், அப்பெண்கள் கணவனுக்கு கட்டுப்படுவார்கள். புரிஞ்சா? சொர்க்கத்துக்கு என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் கடமை என்ன அல்லாஹ் சொல்றான், கானிதாத்துன், கணவனுக்கு கட்டுப்படுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பது எப்படி ஜும்ஆ துலுவுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே, அது மாதிரி மற்ற கடமைகளுக்கு அல்லாஹ் கட்டளை போடுகிறானே, அது மாதிரி பெண்களை பொறுத்தவரை கருத்து சொல்லலாமே தவிர, கருத்து சொல்லக்கூடிய அந்த உரிமை இருக்கிறதே தவிர, இல்ல கணவன் இதுதான் சரி, இப்படித்தான் செய்யனே, கட்டுப்படுத்த ஆவனே என்று கணவன் சொல்லிவிட்டால் கணவனுக்கு மனைவி என்ன செஞ்ச ஆவணும், மார்க்க பிரகாரம் கட்டுப்பட்டு ஆகணுங்கிறது இந்த ஆயத்து பேசுகிறது. இதை இன்னொரு ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் தங்களுடைய ஜாமிஉ திர்மிதில 1159வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்காக சஜதா செய்யக்கூடாது என்பது மார்க்கம். அப்படிதானே? பெத்த தாய்க்காக காலில் போய் விழுவலாமா, சஜதா செய்யலாமா, தந்தைக்காக பண்ணலாமா, குருவுக்காக பண்ணலாமா? யாருக்கும் யாரும் சஜதா செய்யக்கூடாது. அப்படி செய்தால் என்னவாகிவிடும், ஷிர்க் என்று சொல்லக்கூடிய பெரும்பாவமாகிவிடும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி பதிவு பண்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், என் அருமை சஹாபாக்களே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா செய்யக்கூடாது, அது மார்க்கத்தில் ஹராம், கூடாத ஒன்று, ஷிர்கான ஒன்று. ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா செய்யலாம் என்று நான் அனுமதித்திருந்தால் லஅமருத்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு பெண்ணுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன், அனுமதித்திருப்பேன் அல்ல, லஅமருத்து, அமுரு போட்டிருப்பேன், நான் கட்டளை போட்டிருப்பேன். என்ன கட்டளை ஒரு பெண்ணுக்கு போட்டிருப்பேன் என்று சொன்னால், அன் தஸ்ஜுத, பெண்களே நீங்கள் சஜதா செய்யுங்கள். யாருக்காக? லி ஜௌஜிஹா, உங்களுடைய கணவனுக்காக நீங்கள் சஜதா செய்யுங்கள் என்று நான் கட்டளையிட்டிருப்பேன். ஆனா அது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்று சொன்னால், அப்ப சஜதா செய்ய அனுமதித்திருந்தால் கணவனுக்காக மனைவி சஜதா செய்யலாம் அப்படின்னு அனுமதித்திருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப ஒரு பெண், ஒரு மனைவி கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். மட்டுமல்லாமல் இஸ்லாமிய கடமைகளை வச்சுக்கிறீங்களேன், ஒண்ணுமில்ல, அதாவது நோன்பு வைக்கிறோம். இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 5195வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. லா யுஹில்லு லிமர்அத்தின், ஒரு பெண்ணுக்கு ஹலால் இல்லை, ஒரு பெண்ணுக்கு அனுமதி இல்லை. எது ஹலால் இல்லை என்று சொன்னால், அன் தசூம, நோன்பு வைப்பது. நோன்பு வைப்பது ஒரு பெண்ணுக்கு என்ன இல்லை, ஹலால் இல்லை. வ ஜௌஜுஹா ஷாஹிதுன், அவருடைய கணவர் அவரோடு வீட்டிலே இருக்கும் போது, இல்லா பி இத்னிஹி, அவருடைய அனுமதி இல்லாமலே தவிர. புரியுதா? ஒரு பெண்ணு நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால், கணவன் வெளியூர்ல இல்ல, வெளிநாட்டுல இல்ல, கணவர் கூட வீட்டில் இருக்கிறாரு. அப்ப கணவர் வீட்டில் கூடவே இருக்கும் போது அவர்கள் நோன்பு வைப்பதாக இருந்தாலே யார்கிட்ட அனுமதி வாங்கனே, கணவன்கிட்ட அனுமதி வாங்கனே. இது எந்த நோன்பு? சுன்னத்தான, நஃபீலான, ஃபர்லுக்கு ரமலான் மாச நோன்புக்கு இது கிடையாது. சுன்னத்து நோன்புகள், நஃபீல் நோன்புகளை நீங்கள் வைப்பதாக இருந்தால், கணவன் உங்களோடு வீட்டிலே தங்கினால் அவர்கிட்ட அனுமதி கேளுங்க.
அவர் அனுமதித்தால்தான் நஃபில் சுன்னத்து நோன்புகளை வைக்க வேண்டுமே தவிர அவர் அனுமதிக்கவில்லையா என்ன செய்யக்கூடாது? நஃபில் நோன்பை வைக்காம சுன்னத்து நோன்பு வைக்காம கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ் பேசுகிறது. அதே மாதிரி அதே ஹதீஸ்ல வலா தஅதனு ஃபீ பைத்திஹி, ஒரு பெண் வீட்டுக்குள் வருவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. இல்லா பிஇذனிஹி, கணவனின் அனுமதி இல்லாமலே தவிர. யார் வீட்டுக்குள்ள வரணும் யார் வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? கணவனுக்கு இருக்கிறது. அப்ப கணவனுக்கு யாரை பிடிக்கலையோ யாரை வெறுக்கிறாரோ அவர் என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வீட்டுக்குள்ள வர்ற ஒரு பெண் அனுமதி கொடுக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ரமலான் நோன்பு அல்லாத ஏனைய நோன்புகள் வைக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன்கிட்ட அனுமதி கேளுங்க, அனுமதிச்சா வைங்க, இல்லாட்டி வைக்காதிய நோன்பு விஷயமா ஹதீஸ் பேசுகிறது. அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு வர்றாங்கல்ல பெண்கள், பள்ளிக்கு தாராளமாக ஜும்மாவாக இருந்தாலும் சரி 5 வேளை தொழுகையாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலுக்கு வரலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 5 வேளை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறாங்க என்றெல்லாம் ஹதீஸில் வருகின்றன. ஆனால் ஒரு ஹதீஸை இமாம் புகாரி 865வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. இதா இஸ்தஅதனத் அஹதுக்கும் இம்ராத்துஹு இலல் மஸ்ஜிதி, உங்களில் ஒருவருடைய மனைவி பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கேட்டால், உங்க மனைவி நான் பள்ளிக்கு தொழுவ போறேன் நான் ஜும்மாவுக்கு போறேன் அதை கூட கணவர்கிட்ட சொல்லாம வரக்கூடாது. புரிஞ்சா? கணவருடைய அனுமதி இல்லாம அனுமதி கேட்கணும். அப்படி பள்ளிவாசலுக்கு போறேன்னு அனுமதி கேட்டா கணவனை பொறுத்தவரை ஃபலா யம்னஹா, அவர் தடுக்க கூடாது மறுக்க கூடாது. கண்டிப்பா என்ன செய்யணும்? அனுமதிக்கணும். கணவன் கண்டிப்பா அனுமதிக்கணும். அதே சமயத்தில் மனைவி என்ன செய்யணும்? கண்டிப்பா அனுமதி கேட்டுட்டு தான் வரணும். இதையெல்லாம் நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நமக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க என்று ஹதீஸ்கள் பேசுகின்றனவே. அப்ப என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு மனைவி கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சான்று. அதே மாதிரி இமாம் நஸை அவர்கள் தங்களுடைய நஸையில 3231வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க, வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, ஐயுன் நிசாஇ ஹைருன், அல்லாஹ்வுடைய தூதரே பெண்களில் மிகச்சிறந்த அஃதல், ஐயுன் நிசாஇ ஹைருன், பெண்களில் மிகச்சிறந்த பெண் யார் என்று ஒரு சஹாபி கேள்வி கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 செய்தியை சொல்றாங்க. எந்த பெண் என்று சொன்னால் அல்லதி தசுர்ருஹு இதா நலர வ துதீஉஹு இதா அமர, பெண்களில் மிகச்சிறந்தவள் யார் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களை அவள் சந்தோஷப்படுத்த வேண்டும். கணவர் மனைவியை பார்க்கிறார், கணவர் மனைவியை பார்க்கும் போது மனைவி என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். உதாரணமாக வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவார், வெளியே போய் வீட்டுக்கு வரும்போது உடனே வீட்டை என்ன செய்யணும்? திறந்த உடனே கணவனுக்கு செய்யக்கூடிய ஹிதமத்தை பண்ணணும், தண்ணி எடுத்து கொடுக்கணும், சட்டை கழிச்சு விடணும், அதெல்லாம் செய்யணும். அவரு வெளியே போய் 1000 டென்ஷனோடு வீட்டுக்கு வருவாரு. 1000 டென்ஷனோடு வீட்டுக்கு வரும்போது இந்த அம்மா ஃபோன் பண்ண சொல்லு, செய்யி, யார்கிட்ட? அவங்க அம்மாட்ட ஃபோன் அடிச்சுக்கிட்டு, அவங்க அக்காட்ட பேசிக்கிட்டு, தங்கச்சிட்ட பேசிக்கிட்டு அந்த மாதிரி பண்றாங்கன்னு வைங்களேன். அந்த பெண்ணு யாரு இல்ல, நல்ல பெண்ணு இல்ல. அவ உங்க உம்மாவே ஃபோன் அடிச்சாலும் வாப்பாவே ஃபோன் அடிச்சாலும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை ஃபோன் அடிச்சாலும் கணவர் வெளியிலிருந்து வீட்டுக்கு வருகிறாரா என்ன செய்யணும்? போன கட். நான் சொல்லலங்க, இது சொல்றது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதை கட் பண்ணிவிட்டு அல்லதி தசுர்ருஹு இதா நலர, அவன் உங்களை பார்க்கும் போது நீங்கள் அவனை என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படுத்த வேண்டும். ஒன்று. ரெண்டாவது வ துதீஉஹு இதா அமர, கணவன் கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு என்ன செய்யணும்? கட்டுப்படணும். அப்ப கணவன் பார்க்கும்போது கணவனை சந்தோஷப்படுத்துகிறாளே, கணவன் கட்டளையிட்டால் கட்டுப்படுறாளே. இன்னைக்கெல்லாம் பல பெண்களை பார்த்தீங்களாக்க அவங்க அதான் இறையச்சம், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், இறையச்சம் உள்ள பெண்கள் கட்டுப்படுவாங்க. ஆனா யாருக்கு அந்த அளவுக்கு இறையச்சம் இல்லையோ அவங்க கட்டுப்படலைங்கிறத விட என்ன பண்ணுவாங்க? நம்மள கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. புரிஞ்சா? இதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நம்மள கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க, நம்ம மட்டும் கட்டுப்படலைன்னு வைங்களேன், வீடே பதிரு போர் உஹது மாதம் மாறி போயிருது. இருக்கா இல்லையா? இதெல்லாம் பாவம், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஹராமு. நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டுமே தவிர கணவனுக்கு மஷூரா கொடுங்க. கணவன் என்ன செய்யாதீய? கட்டுப்படுத்தாதீய. கணவனை கட்டுப்படுத்துவது பாவம் என்பதை என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப
இன்னொரு ஹதீஸை இமாம் இப்னு மாஜா அவர்கள் தங்களுடைய இப்னு மாஜாவுல 1853வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரபிஹா, ஒரு பெண் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யவில்லை, ஒரு பெண் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளை செய்யவில்லை. எதுவரை செய்யவில்லை என்று சொன்னால் ஹத்தா துஅத்திய ஹக்க ஜௌஜிஹா, அவருடைய கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யாத வரை. புரியுதா? ஒரு பெண்ணு கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யாம அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அவள் செய்தால் அந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். புரியுச்சா? ஏன்? அல்லாஹு சமத், அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன். தேவையற்றவனுக்கு பல்வேறு கடமைகளை செய்துவிட்டு கணவன் 1000 தேவை உள்ளவன், தேவை உள்ளவனுக்கு ஒரு பெண் கடமைகளை செய்யவில்லை என்று சொன்னால் அப்ப தெளிவு ஹதீஸே லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா, ஒரு பெண் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யவில்லை. எதுவரை செய்யல? ஹத்தா துஅத்திய ஹக்க ஜௌஜிஹா, கணவருக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யும் வரை என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை தாய்மார்களே, இதெல்லாம் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்கு தெளிவான சான்றுகள். மட்டுமல்லாமல் அப்படி கணவனுக்கு கட்டுப்பட்டால் உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஃபாயிதா என்ன? புரிஞ்சா? இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் 1161வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஐயுமா இம்ராத்தின் மாதத் வ ஜௌஜுஹா அன்ஹா ராலின் தஹலத்தில் ஜன்னா, எந்த பெண் மரணித்தாலும், ஒரு பெண் மரணிக்கிறார், அப்படி அவங்க மூத்தா போகும்போது வ ஜௌஜுஹா ராலின் அன்ஹா, அவருடைய கணவரின் திருப்தியை பெற்ற நிலையில். அவ ஒரு பெண் மனைவியை பொறுத்தவரை யாருடைய திருப்தியை பெற்றிருக்கனே? கணவன் திருப்தியை பெற்றாக வேண்டும். கணவனுடைய அன்பை, கணவனுடைய பாசத்தை, கணவனுடைய திருப்தியை பெற்ற நிலையிலே ஒரு பெண் மரணித்து விட்டால் தஹலத்தில் ஜன்னா, நேரா எங்க போயிருவாங்க? சொர்க்கத்துக்கு போயிருவாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா யாருக்கு கட்டுப்படனே? யாருக்கு கட்டுப்படனே? கணவனுக்கு கட்டுப்படணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். இன்னொரு ஹதீஸை இமாம் அஹ்மத் அவர்கள் 4163வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. அல் மர்அத்து இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹரஹா வ அஹ்ஸனத் ஃபர்ஜஹா வ அதாஅத் ஜௌஜஹா கீல லஹா உதுகுலில் ஜன்னத மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷீதி, ஒரு பெண் 4 காரியங்களை செய்துவிட்டால், ஒரு பெண் 4 காரியங்களை செய்துவிட்டால் அவளுக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும். யாரை போன்றே? செய்துனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொர்க்கத்தை நோக்கி வரும்போது சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் டோர் என்ன செய்யும்? சென்சார் தான். நம்ம இங்கேயே சென்சார் போட்டு பக்கத்துல போன திறக்குதா இல்லையா? அது ரப்புல் ஆலமீன் போட்ட சென்சார். புரிஞ்சா? நீங்க டோரை திறக்க தேவையில்லை, மலக்குகள் திறக்க மாட்டாங்க. அப்படி பக்கத்துல போன உடையுமே டோரு தாரா என்ன செய்யும்? அந்த சென்சார்ல அப்படி திறக்கும். நிறைய தொழுவுறையலா பாபு சலா உங்களுக்கா திறக்கும், பாபு சலா உள்ள போங்க. நிறைய தர்மம் பண்றீங்களா? பாபு சதக்கா உங்களுக்காக திறக்கும், சதக்கா மூலமா உள்ள போங்க. நிறைய நோன்பு வைக்கிறீங்களா? பாபு ரையான் உங்களுக்காக திறக்கும், ரையான் மூலமா உள்ள போங்க. இதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வரும்போது சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்படும். 8 வாசல் வழியா மலக்குகள் வெளியே வருவாங்க. வெளியே வந்து மலக்குகள் கூப்பிடுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர், அபூபக்கரே அஸ்ஸலாமு அலைக்கும், அபூபக்கரே அஸ்ஸலாமு அலைக்கும், ஏ வாசல் வழியா உள்ள வாங்க, ஏ வாசல் வழியா உள்ள வாங்க என்று மலக்குமார்கள் கூவி அழைப்பார்கள். யாரை கூப்பிடுவாங்க? சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இதில் சில பெண்களையும் இப்படி பக்கத்தில், சொர்க்கத்துக்கு பக்கத்தில் போகிற போது சொர்க்கத்தின் 8 வாசல்கள் திறக்கப்பட்டு மலக்குகள் வெளியே வந்து சலாம் சொல்லி நீங்க விரும்பின வாங்க, ஏன் வாசல் வழியே வாங்க, ஏன் வாசல் வழியே வாங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி சில பெண்களை மலக்குகள் கூப்பிடுவாங்க. அந்த பெண்களுடைய தகுதி என்ன என்று சொன்னால் அவர்கள் 5 வேளை தொழுவார்கள். வசாமத் ஷஹரஹா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் என்ன செய்வாங்க? நோன்பு வைப்பாங்க. வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாத்து கொண்டு ஒழுக்கமாக வாழ்வார்கள். 3வது பண்பு. 4வது பண்பு என்ன என்று சொன்னால் வஅதாஅத் ஜௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுவார்கள். தன்னுடைய கணவருக்கு கட்டுப்பட்டு இந்த 4 பண்பு இருந்தால், 4 பண்பில் கணவனுக்கு கட்டுப்பட முக்கியமான பண்பு. புரிஞ்சா? இத செஞ்சா கீல லஹா, அப்படிப்பட்ட பெண்களுக்காக சொல்லப்படும் உதுகுலில் ஜன்னா,
சொர்க்கத்தில் நுழையுங்கள். மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷிகதி, நீங்கள் விரும்பிய வாசலை தேர்வு செய்து அதன் வழியாக உள்ளே செல்லுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்லுவதாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, முக்கியமான கடமை வீடு சக்கானா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். நீங்க மஷூரா கொடுங்க, கருத்து சொல்லுங்க, கட்டுப்படுத்த வேண்டாம், நீங்கள் கட்டுப்படுங்கள். இதான் மார்க்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கட்டுப்பட்டால் தான் வீடும் சக்கனா இருக்கும், சுக்கூனு கிடைக்கும், நீங்கள் என்ன செய்ய போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறதுக்கு இந்த ஹதீசுகள் தெளிவான சான்று. மட்டுமல்லாமல் நீங்க நபிமார்கள் சஹாபாக்கள் வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்க அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் அப்படியே கணவனுக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க. நிறைய உதாரணம் சொல்ல முடியும், நேரத்தின் அருமையை கருதி நான் ஒரு உதாரணம் சொல்றேன். புகாரில 3364வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹதீஸ் தான் இது. யாரை பற்றிய ஹதீஸ்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்க வசிக்கிறாங்க? பாலஸ்தீனத்துல, பலஸ்தீன் இல்லையா, பாலஸ்தீனத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சின்ன ஒரு புள்ள பிறக்குது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, பால் குடிக்கக்கூடிய சின்ன புள்ள, பால் குடிக்கக்கூடிய பருவம். அப்ப அல்லாஹ் சொல்றான், உங்க மனைவி ஹாஜராவையும் மகன் இஸ்மாயிலையும் எங்க கொண்டு போய் விடுங்க, மக்காவுல கொண்டு போய் காபத்துல்லாவுக்கு பக்கத்துல போய் விட்டுருங்க, 1500 கிலோமீட்டர் விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனேயுமே கணவர் மனைவிய, வாமா பிள்ளைய தூக்கு, ஏன் பின்னால வா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன ஏதுன்னு கேட்காம பின்னால போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மனைவியா இருந்தாலும் வைக்கல, எங்க போறிய, ஏன் போறிய, ஏன் சொல்லல, ஏன் கேட்கல, நம்மள குர்பானி கொடுத்துருவாங்க. புரியுச்சா? அங்க பாத்தியலாக்க அந்த அம்மா கைப்பிள்ளையை தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம்? 1500 கிலோமீட்டர். பலஸ்தீனிலிருந்து எங்க போயிடுறாங்க? மக்காவுக்கு, காபத்துல்லாவுக்கு. ஏறக்குறைய நடந்து போனா 6 மாசம் வரும், ஒட்டகத்துல போனா 1 மாசம் ஆகும். அப்படின்னு போயிடுறாங்க. போய் காபா கிட்ட ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்து நிழல் இருக்கு பத்தியலா, அந்த மரத்துடைய நிழல்ல மனைவிய உட்காருமா அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே இமா புகாரி சொல்றாங்க, லைஸ பிஹா மாவுன், அங்கே தண்ணியே கிடையாது. அந்த மாதிரி இடம். இப்ராஹிம் நபி மட்டும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு கையில 2 பை கொண்டு வந்தாங்க, 2 கையில பை கொண்டு வந்தாங்க. ஒரு பையில பேரிச்சம்பழம், ஒரு பையில தண்ணி. அந்த 2 பைய மனைவிட்ட கொடுத்து விட்டு, இந்தாமா சாப்பிட்றதுக்கு பேரிச்சம்பழம், இந்தாமா தண்ணி அப்படின்னு கொடுத்து விட்டு ஒண்ணுமே சொல்லாம திரும்பி போறாங்க. ஒண்ணுமே சொல்லாம திரும்பி போகும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. கேட்கிறாங்க, யா இப்ராஹிம் இலாமன் தத்துருக்கோனா, இப்ராஹிமே என்னைய யார்கிட்ட விட்டுட்டு போங்க, யாருமே இல்லையே, என்னைய யார்கிட்ட விட்டுட்டு போறீங்க அப்படின்னு மனைவி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அவங்க காதுல உளுந்துச்சு, ஆனா என்ன செய்யல, பதில் சொல்லவில்லை என்று சொல்லுவதை விட திரும்பி பார்க்கவே இல்லை. 2வது கேட்கிறாங்க அதே மாதிரி, பதிலும் சொல்லவில்லை, திரும்பியும் பார்க்கவில்லை. 3வது கேட்டாங்க அதே கேள்வி, திரும்பியும் பார்க்கல, பதிலும் சொல்லல. 4வது கேட்பாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா, அல்லாஹ் தான் இப்படி சொன்னானா அப்படிங்குவாங்க. அதுக்கு மட்டும் பதில் சொன்னாங்க, நாம், ஆம் இது அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படின்னு சொன்ன உடனேயுமே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதன் லா யுலையுனா, அப்படியானால் எங்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான், எங்களை அல்லாஹ் காப்பாற்றுவான், எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இது யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை என்று கட்டுப்பட்டாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நினைக்காத முஸ்லிமே இருக்க முடியாது. அப்படித்தானே? ஹஜ் உம்ராவுக்கு போறோம், ஹஜ் சஃபா மருவா சை பண்ணுகிறோமா இல்லையா? யாருடைய ஞாபகார்த்தமாக? அவங்க ஞாபகார்த்தம். ஜம்சம் தண்ணி, கோடான கோடி மக்கள் ஜம்சம் தண்ணி குடித்து கொண்டிருக்கிறோமே, யாருக்காக வந்தது? அவங்க பிள்ளைக்காக வந்தது. அப்ப அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டாங்களே, அல்லாஹ்வுக்காக கணவனுக்கு கட்டுப்பட்டாங்களே, அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பரக்கத்துங்க, அதுக்கு அல்லாஹ் கொடுத்த பரக்கத்து தான் இன்னைக்கு வரை அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், என் அருமை தாய்மார்களே, கீழே இருக்கக்கூடிய என் அருமை ஹாஜராமார்களே, என் அருமை ஃபாத்திமாக்களே, என் அருமை ஹதீஜாக்களே, நீங்களோ என்ன செய்யணும்? உங்களை பத்தி மக்கள் பாராட்டணும், புகழணும், பாவங்கள் மன்னிக்கப்படணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கணவனுக்கு கட்டுப்படணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி
சில இமாம்கள் சில அறிஞர்கள் சொல்றாங்க. ரெண்டே ரெண்டு செய்தியை நான் சொல்லி முடிச்சிடறேன். ஹசன் பசரி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, ஹசன் பசரிங்கிற பெரிய ஒரு பெரிய தாபிய, அவங்க சொல்லுவாங்க, தாஅத்துல் மர்அத்தி லி ஜௌஜிஹா இபாதத்துன் வ ஸப்ருஹா அலைஹி ஜிஹாதுன். ஒரு மனைவி கணவனுக்கு கட்டுப்படுவது என்பது என்னவாக இருக்கிறது? இபாதத்துன், அது இபாதத்தாக இருக்கிறது. வ ஸப்ருஹா அலைஹி, கணவன் சில செயல் செஞ்சிருவான், அது மனசுக்கு வலிச்சிடும், கஷ்டப்பட்டுறேன், அதன் மீது சபுராக ஒரு மனைவி இருப்பது என்னவாக இருக்கிறது? ஜிஹாதுன், ஜிஹாதாக இருக்கிறது. நான் சொல்லலங்க, சொல்றது யாரு? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கணவனுக்கு கட்டுப்படுவது இபாதத்து. கணவன் செய்யக்கூடிய சில செயல்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் உடனே போன் அடிச்சு உமாவுக்கு வாப்பாவுக்கு மற்றவங்களுக்கு இந்த மாதிரி சொல்றாரு அந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொல்லிடாம சபுரு பண்றாங்கல்ல, அது என்னது? ஜிஹாது என்ற ஹசன் பஸ்ரி சொல்றாங்க. அதே மாதிரி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, தாஅத்து ஜௌஜி மின் தாஅத்தில்லாஹ், கணவனுக்கு கட்டுப்படுவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு நிகராக இருக்கிறது. ஏன்னா கணவனுக்கு யார் தான் கட்டுப்பட சொன்னது? அல்லாஹ் தான் கட்டுப்பட சொன்னா என்று வரலாறுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை குறிப்பாக என் அருமை தாய்மார்களே, நான் நிறைய லிஸ்ட் கொண்டு வந்தேன். சரியா? என் நேரம் போயிருச்சு. முதல்ல கணவனுக்கு கட்டுப்படணும், அப்புறம் நிறைய கடமைகள் நான் சொல்லணும்னு வந்தேன். ஒன்று நேரம் இல்லை, ரெண்டாவது தீபாவளி நேரம், பிஸ்னஸ் நேரம். அதனால இந்த ஒரு கடமையோடு இந்த வார ஹுத்பாவை முடிச்சிடறேன். இந்த எப்படி அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமையை நான் தொடர்ச்சியா சொன்னா இல்லையா, அது மாதிரி அப்ப மட்டும் நீங்க சந்தோஷமா கேட்ட என் அருமை தாய்மார்களே, இப்பவுமே என்ன செய்யணும்? அதே சந்தோஷமா கேட்கணும். நம்ம அமல்படுத்துங்கிற எண்ணத்தோடு நீயத்தோடு நீ கேட்கணும் என்று சொல்லி, எப்படி சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் கணவனுக்கு கட்டுப்பட்டாங்களோ, அது மாதிரி நீங்கள் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் ஆக்கி சொர்க்கவாசியாக மாத்திரமல்லாமல் சொர்க்கத்தின் 8 வாசல்களை தேர்வு செய்து நீங்கள் நுழையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் நமக்கும் நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு நான் ஏற்கனவே போன வாரம் சொன்ன அறிவிப்பை மறுபடியும் ஞாபகம் ஊட்டுறேன். நம்ம பள்ளிவாசலில் நிர்வாகத்துடைய அனுமதி இல்லாமல் யாரும் எந்த அறிவிப்புகளும் செய்யக்கூடாது. சரியா? எனக்கு இந்த உதவி வேணும் அந்த உதவி வேணும் அப்படின்ட்டு உதவி தேடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் அந்த மாதிரியான எந்த இதாக இருந்தாலும் சரி, பொதுவாக நம்ம பள்ளி மட்டும் இல்லை, எங்கே போனாலும் ஒரு சபையில் அறிவிப்பு செய்வதாக இருந்தால் அந்த நிர்வாகத்துடைய அனுமதி பெற்று அறிவிப்பு செய்வதுதான் நாகரிகமான ஒன்றே தவிர அவங்க பாட்டில் அவங்க இஷ்டத்துக்கு அறிவிப்பு செஞ்சுட்டு போகிறது அது சபை ஒழுக்கம் அல்ல என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்டிப்பாக எந்த உதவியை தேடியவர்களும் பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்யக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு உதவி தேவைப்படுதா, தொழுகைக்கு பிறகு கீழே போய் பள்ளிவாசல் விட்டு வெளியே போய் நின்று பள்ளிவாசல் வாசலில் நில்லுங்க. சம்மத்து தேவைப்பட்டவங்க யாருக்கு என்ன ஹக்கை கொடுக்க முடியுதோ விரும்புகிறாங்களோ அதை உங்கள் ஹக்கில் தருவாங்க அப்படிங்கிற அறிவிப்போடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியமான வாழ்வை நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டிய துவாவை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 5090வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்ணுறாங்க. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபி பதனி வ ஆஃபினி ஃபி சம்இ
வஆஃபினி ஃபீ பஸரி லா இலாஹ இல்லா அன்த என்பது துஆவுக்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வே என்னுடைய உடலுக்கும் என்னுடைய காதுகளுக்கும் என்னுடைய கண்களுக்கும் நீ முழுமையான ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேற யாருமே இல்லை என்ற அற்புதமான துஆ. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதன். பதன்டா பதன், சரியா? பதன்டா என்ன? உடம்பு, புரிஞ்சா? A to Z. நம்ம உருதுல கூட கியா பதன் கைசாக சொல்லுவாங்கல்ல. அப்ப பதன்டா பதன், உடம்புட அர்த்தம். அப்ப உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ளக்கூடிய அம்புட்டுமே பதன் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பொதுவா சொல்லிட்டாங்க, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, பொதுவா கேட்டாங்க. அப்புறம் குறிப்பா கேட்கிறாங்க, வாஃபினி ஃபீ பஸ் வாஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹ்வே என்னுடைய காதுகளுக்கு என்ன செய்வாயாக? ஆஃபியத்தை கொடுப்பாயாக. வாஃபினி ஃபீ பஸரி, கண்களுக்கு என்ன செய்வாயாக? ஆஃபியத்தை கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லா அன்த அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி வாஃபினி ஃபீ சம்இ வாஃபினி ஃபீ பஸரி லா இலாஹ இல்லா அன்த என்ற துஆ உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துஆக்கள் எல்லாம் கேட்டாங்களோ, கேட்க சொன்னாங்களோ, அந்த துஆக்கள் எப்படி சஹாபாக்கள் சமீஅனா வாதஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணாங்களோ, அந்த துஆக்களை ஓதுனாங்களோ, அமல்படுத்தினாங்களோ, பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.